ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அணுவாக ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு நீங்களே பதிய வைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் எல்லாம் நிஜமாகும். நிஜமான நல்லது தானேங்க, நம்ம வாழ்க்கை தானே மாறப்போகுது. அதுக்காக ஒரு பொய் சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பம் இல்லையா, நல்லா முருகனுக்காக வேண்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி முருகன்கிட்ட சரண்டர் ஆயாச்சு. இந்த 7 நாளும் விரதம் தான். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த 7 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் அழித்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாள் விரைவில் வருகத்தான் போகுது. அதனால் முருகனை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அழகாக சக்ஸஸாக சூப்பராக மாறும். ஓகே. நேற்று நான் லைவ் வந்திருந்தேன். அதில் வந்து மற்றவங்களோட எனர்ஜி எப்படி இருந்தது அப்படின்னா, தீபாவளியே ரொம்ப சோகமாக கொண்டாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு தான். ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டே நான் ஃபீல் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும். இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜி பொறுத்து தான் கார்டு வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருங்க. எல்லாமே இந்த உலகமே வந்து ஒரு எனர்ஜி பேசிஸ் தான். சந்தோஷத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வாங்க. ஈஸியாக நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நீங்களும் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க 6 மாதமா. ஓகே. இப்போதைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஹார்ட் பிரேக் இருக்குது, நிறைய பெயின் இருக்குது, வலி இருக்குது. வெளியிலேயே சொல்ல முடியல. நிறைய பேருக்கு டைவர்ஸ் கேஸ் ஆகிருக்கும், சில பேருக்கு லாஸாக இருக்கலாம், சில பேர் பண லாஸாக இருக்கலாம், சில பேர் பார்ட்னரே விட்டு ஓடி இருக்கலாம், நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. இந்த மாதிரி பெயினை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து ஒரு டெவில் மாதிரி ஒருத்தரோட கார்மிக் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, இருக்கீங்க இப்போது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் தெரியுது. நிறைய பேருங்க அவங்க அன்பு காதல் அப்படிங்கிற பேரில் மேனிப்புலேஷன் பண்ணி உங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் தெரியாது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ஷேடோலாம் விலக ஆரம்பித்து அவங்களோட உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு என்னென்னா பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். இப்போ வந்து படகு வந்து நீரில் மிதந்து போனாலும் ஆபத்து தான், கவிழ்ந்து போனாலும் ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் போனாலும் ஆபத்து, அந்த பக்கம் போனாலும் ஆபத்து. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது லைஃப்பில். வந்து எதுவுமே வந்து ஒரு பேலன்ஸே இல்லை. இன்னரில் பீஸ் இல்லை, வெளியில் சந்தோஷம் இல்லை, போகிற இடத்துல நிம்மதி இல்லை. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இடியாப்ப சிக்கல் மாதிரி. ஒரு பேலன்ஸே இல்லை. எவ்வளோ இருந்தாலும் பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்று தேடுது. உங்களோட சோல் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறித்து தேடிகிட்டே இருக்குது. சந்தோஷமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். இப்போதைக்கு தனிமை தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்குது. எதுவுமே இல்லை, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியல, பேச முடியல. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நமக்கானவங்க அப்படின்னு நினச்ச ஒரு இடமெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து தனிமையில் நிற்கிறீங்க. உங்களுக்கான பாதை எதுன்னு தெரியாமல் நீங்களே விளக்கு பிடிச்சி இந்த பாதையில் நம்ம போகலாமா என்னன்னு தெரியாமலே வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கீங்க, நடைப்பின மாதிரி இருக்கீங்க. கண்டிப்பாக கடவுளோட டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது. உங்கள் ப்ராப்ளம்லாம் மாறப்போகுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருது. புதிய புதிய விஷயங்கள் பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, லைஃபாக இருக்கட்டும் உங்களுக்கு புதுசாக மாறப்போகுது. இது எல்லாமே வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் டிவைனாக இறங்கி கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு. டிவைன் இறங்கிட்டாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ காதலில் பிரிந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ஒரு மோசமான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்து விலகி இருக்கீங்க, டைவர்ஸ் ஆகிருக்கு, எனக்கு வந்து மறுமணம் ஆகுமா அது மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் இருக்குது. இப்போதைக்கு நோ காண்டாக்டில் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போன எம்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது எம்பரராக இருக்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக கல்யாணத்தில் தான் வந்து சேருது. இது 2-3 விதமான ஒரு எனர்ஜியும் வருது. ஏன்னா பிரிந்த நோ காண்டாக்டில் இருக்கவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு டைவர்ஸில் இல்லை இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து கார்மிக்குன்னு தெரிஞ்சு விலக முடியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் விலகி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் வருதுங்க. அதனால் எல்லாமே வந்து ஒரு கடவுள் இறங்குனால எல்லா சுச்சுவேஷனும் சரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக முருகனோட ஆசீர்வாதம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஓம் சரவண பவா அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன்னா பயங்கரமான ஏன்னா கடவுளே இறங்குறாங்க. இந்த 7 நாளைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அழகான காதல் வந்து சில பேருக்கு புதிய காதல் வருகிறது. சில பேருக்கு வந்து நோ காண்டாக்டில் இருந்தீங்கன்னா அதே காதல் பூத்து அழகாக ஒரு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி உங்களுக்கு வருது. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பாசிபிள் இல்லாத இம்பாசிபிள் விஷயம்லாம் பாசிபிள் ஆகுது. சந்தோஷமான ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸான ஒரு மொமெண்ட்டு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சூறாவளியாக
வழியாக அடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் எல்லாம் விட்டு விலகி அழகாக அப்படி தென்றல் காற்று மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு காற்று அது வந்து வீச போகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க, கடவுள்கிட்ட அழுது புழம்பி கேட்டுட்ருக்கீங்க. கடவுள் உங்கள் பக்கம் தான் இருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துச்சு. அடுத்தது வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது. இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 6 மாதமா இதான் சொல்கிறீங்க. நான் சேனல் ஆரம்பித்து போஸ்ட் கரெக்டாக போட ஆரம்பித்ததே 3 மாதம்தான். நான் இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து கேட்டிருக்கேன். ஒரு 2 வருஷம்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஒன்றுமே அங்கே நடக்காது. நானும் உங்களை மாதிரி தான் கேள்வி கேட்டேன். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு பாருங்கள், பயங்கரமாக இருந்தது. அது நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கடவுள் கொடுக்குற மாற்றம் வந்து பயங்கரமாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. உங்களோட பாட்டம் ஆஃப் த டெக்கில் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு வெறும் கன்ஃபியூஷனுங்க. எனக்கு வந்து எந்த காதலும் வேணாம், என் வாழ்க்கையே உடச்சி போயிடுச்சு, நரகமாயிடுச்சு. இனிமேல் நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்கும் நேசம் கொடுக்க மாட்டேன், எனக்கு காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம், கல்யாணமும் வேணான்னு ஒரு வெறுத்த சுச்சுவேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷன். உங்களுக்கு நினச்சவங்க, நம்பினவங்க ஏமாற்றிட்டு இப்படி பண்ணிட்டு போனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு காதல்னாலே ஒரு வெறுப்பு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. மைண்ட் கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை. இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் யார் வந்தாலுமே நீங்கள் அந்த ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு காயப்படுத்திட்டு அவ்வளோ பெயின் இருக்குது உள்ள. வெளியிலேயே சொல்ல முடியல உங்களுக்கு. இது மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வேறு. கண்டிப்பாக வந்து கல்யாணம் இருக்குங்க. இதுதான் பாட்டம் ஆஃப் த டெக். எனக்கு தான் ஆச்சரியம் என்னென்னா, இதில் வந்து டிவைனோட இன்டர்வென்ஷன் வந்திருக்கு. கரெக்டாக இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் வேறு. கரெக்டாக இன்றைக்கி கடவுளும் வந்திருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கிது பாருங்கள். இந்த 7 நாளைக்குள்ளே 7வது நாள் சூரசம்ஹாரம் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அழிஞ்சு போகும். முருகனை பிடிச்சிக்கோங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. நான் தான் சொல்லுவேன், அழகான இந்த 10 ஆஃப் கப்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஃபுல்ஃபில்டாக சந்தோஷமாக குழந்தை, குடும்பம், குட்டி, சேராத உறவுகள்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக அழகாக இருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வேறு மறு பேச்சே இல்லை. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான இந்த மேரேஜ் கார்டு தான் இது, அழகாக வருதுங்க. அடுத்தது வந்து கடவுள்கிட்டேருந்து பாசிட்டிவிட்டியான ஒரு கைடன்ஸ் என்னென்ன கிடைக்கிது. சூப்பராக இருக்குங்க கார்டு. ஸ்டார்டிங்கில் என்னமோ மாதிரி வந்தது. பட் வந்து எல்லா விஷயமும் முகத்திரையெல்லாம் கிழிஞ்சி வந்து தேவையில்லாதவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறாங்க, தேவையானவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கைடன்ஸாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த விஷயம்லாம் நம்ம நம்பினா மட்டும்தான் நடக்கும். எப்படி லாஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிட்ட மாதிரியே அஷ்யூம் பண்ணிக்கோங்க, அது இருக்கிற மாதிரியே அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. இது பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் இப்போ போயிட்டுருக்க இப்போ தற்போது நடந்துட்டுருக்க எல்லா விஷயமே நீங்கள் கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன் தான். இந்த லெசனை நீங்கள் கற்றுக்கோங்க, பெயினை மறந்துடுங்க. அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன். இது எல்லாமே நம்ம லெசன் கற்றுக்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம் தான். கிளைம் பாசிட்டிவ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே கொண்டு வாங்க. ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓம்னா சரவண பவா டைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி அற்புதமான நாள் தொடக்கம் வேறு. கடவுள்கிட்டேருந்து நிறைய பிளஸிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து கடவுளுக்கு தெரியுங்க. நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க, கடவுள் எங்கே என்னெல்லாம் கண்ணு திறந்து பார்க்க போகிறாரு, என் கஷ்டத்தெல்லாம் எப்படி அவருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 3D வேர்ல்டில் உள்ள யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது உங்கள் பெயினை. கடவுளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மெல்லாம் கடவுளோட குழந்தைங்க. நம்ம கஷ்டப்படுறத அவர் பார்க்குறாரு அப்படின்னா லெசன் கற்றுக்கணும் இல்லையா, வேறு வழி இல்லை, படித்தாகணும். ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வாங்க. எப்பயுமே நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் மேலே நீங்கள் வந்து ஃபுல் ட்ரஸ்ட் வைக்கணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, செல்ஃப் லவ் கொஞ்சம் கூட இல்லை. யார் மேலேயோ வைக்கிறீங்க, குட்டி அனுபவிக்கிறீங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை கேட்கவே மாட்டேறீங்க. நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்தால் தானேங்க நம்ம 10 ரூபா ஒருத்தங்களுக்கு பிச்சை போட முடியும். நம்மக்கிட்ட அன்பே இல்லை. எல்லா அன்பையும் தூக்கி இன்னொருத்தர் மேலே வைக்கும்போது அப்போ நம்ம வந்து வெறுமையான ஒரு ஆளாக தானே இருக்கோம். நல்லா செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்குள்ளே அன்பு கொடுங்க. நீங்கள் நேசிக்கிற மாதிரி அன்பு கொடுக்குற மாதிரி நிறைய பர்சன் உங்களை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க, உங்களோட எனர்ஜியில் வருவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு சஃபரிங்கில் இருக்கீங்க, காதலாக இருக்கலாம், திருமணமாகி நிறைய பேர் பிரிஞ்சிருக்கலாம், எல்லாமே சரியாகும். கண்டிப்பாக வந்து திருமணம் குறித்து நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது. சில பேர் டைவர்ஸ் ஆகிருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக மேரேஜ்லாம் அழகாக பண்ணிக்கலாம். கடவுளோட துணையோட அழகான பார்ட்னர் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வராங்க. நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
விலக போகுது. அழகான ஒரு மேரேஜ், அதான் 10 ஆஃப் கப்ஸ் வந்துருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் மேரேஜ் செகண்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்து சிரிக்கவே மறந்துட்டீங்க. உண்மையிலே சிரிப்புங்கிறது அப்படின்னு தொலைச்ச ஒரு விஷயம். இதுதாங்க நம்மளையும் மிருகத்தையும் வந்து வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் வந்து அழகான ஒரு விஷயம் சிரிப்பு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஸ்மைல், சிரிச்ச முகத்தோடு இருங்க. கண்ணாடியை பார்த்து சிரிச்சுட்டே இருங்க. எது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, துன்பம் வரும் வேளையில் சிரிங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு நகுக அப்படின்னு சொல்லிட்டு, அது சரியாக தெரியல, தப்பாக சொல்லிட்டோன்னா தப்பாகிடும். அதனால் திருக்குறள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் சிரிக்கணும்னு சொல்லுவாங்க, துன்பப்படும் போது சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 21 டேஸ் சேலஞ்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்க பாசிட்டிவிட்டியாக அஃபர்மேஷனாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை விசுவலைசேஷன் பண்ணுங்கள், வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். 21 டேஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு பாஸ்ட்டே நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து பொறுமை தாங்க முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாமே ஃபாஸ்ட்டாக எல்லாமே எனக்கு ரஷ் பண்ணுறீங்க, நீங்கள் வாழ்க்கையை வந்து ரஷ் பண்ணுறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், சீக்கிரம் வேணும், நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க. சில லெசன்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மை எது பொய் எது அப்படின்னு எல்லாம் கலந்துருக்கும். எல்லாமே கற்றுக்கணும். மெஸ்ஸி குழப்பமான ஒரு வாழ்க்கை தான் இப்போதைக்கு உங்கள் தற்போதைக்கு இப்போ போயிட்டுருக்கு. குழப்பமான வாழ்க்கைங்க. இது இருக்கா இல்லையா, இது சரியாகுமா, இந்த வாழ்க்கை எனக்கு கெட்ட வாழ்க்கை என்னை விட்டு போகுமா, நரகமான ஒரு வாழ்க்கை விட்டு நான் வெளியில் வருவான் அப்படிங்கிற நிறைய விஷயம் கேள்வியாக இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்னென்னா பாசிட்டிவிட்டி நிறைய தேவை. உங்களுக்குள்ளே இப்போ நிறைய நெகட்டிவிட்டி, என் வாழ்க்கை எப்பயுமே இப்படி தான் இருக்கும், எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் சொல்கிறீங்க, நான்லாம் இல்லை பாசிட்டிவாக தான் இருக்கேன், பாசிட்டிவாக. பட் வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, சண்டை இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அந்த ஆன்சைட்டி, கவலை, குழப்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு ஆட்டி படைக்குதுங்க. அது ஒன்று மாற்றி ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரில. ஏதாவது ஒன்று திங்கிங்கில் ஒரு மைண்டு சொல்கிற பேச்சு கேட்டு அப்படியே பின்னாடி போயிடுறீங்க. பாஸ்டில் அப்படியே நின்று ஸ்டக்காகி என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே அழுதுட்டு தான் இருக்கீங்க. இந்த தீபாவளி கூட நீங்கள் நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கவலையோடு தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னா எஸ் ஐ எம் நாட் செலிப்ரேட்டிங் அப்படின்னு போடுங்க. அடுத்தது வந்து அந்த விஷயத்துலேயே வந்து ஸ்டக்காகி நிற்கிறீங்க. நீங்கள் பாஸ்டில் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் லெசன் கற்றுக்கணும். ஒருத்தரோட முகத்திரை வெளியில் வந்துருச்சு, இவங்க இப்படி தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தான் சந்தோஷப்படணும். இதனால் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுலேயே நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க, ஏன் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த கஷ்டகாலம் எல்லாமே வந்து கொஞ்சம் காலம் மட்டும்தான், ஷார்ட் பீரியட் தான். இதெல்லாம் ரொம்ப லைஃப் லாங் வந்து உங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லெசனை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நிமிஷமே வந்து அந்த பிரச்சனை போயிடும், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. நல்ல விஷயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், புதிய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், புதிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க. கூடவே சேர்த்து கடவுளோட கைடன்ஸு, அவர் கொடுக்குற அந்த சிக்னல்ஸு, சயின்ஸு, இது எல்லாத்தையுமே எனக்கு வேணவே வேணாம், எனக்கு வாழ்க்கையில் எதுவும் தேவையே இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி போடுறீங்க. நீங்கள் லெசனும் கற்றுக்க மாட்டேங்க. எனக்கு இந்த லெசன் பிடிக்கல அப்படின்னா வேறு வழி இல்லை. கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னா மருந்து குடிச்சு தானே ஆகணும். அதனால் கடவுள் காமிக்கிற சரியான பாதை நம்ம போய் தாங்க ஆகணும். நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. கடவுள் கரெக்டான பாதை காட்டுறாங்க அப்படின்னா அந்த பாதையை வந்து நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக அவேர்னஸாக இருக்கணும் இல்லையா. நம்ம ப்ரெசென்ட்டில் இல்லாமல் எதையோ ஒன்று நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி திரும்ப அதை சரி பண்ண முடியுமா? அதுலேருந்து விட்டு வெளியில் வாங்க. ஒரு தேர்ட் பர்சனாக உங்களோட சுச்சுவேஷனை பாருங்கள். உங்கள் பிரச்சனையை கண்ணுக்கிட்ட வச்சுக்காதீங்க, தள்ளி வச்சு பாருங்கள். நிஜமாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, கண்டிப்பாக அழகான ஒரு வாழ்க்கை வருது. சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தான் வந்து கெடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடவுள் ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை வச்சு உனக்கு வாழ்க்கை மாறப்போகுது, கொஞ்சம் கொஞ்சம் உன்னை மாற்றிக்கிட்டு வான்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் பார்க்காம அவாய்ட் பண்ணுறீங்க, கடவுளோட அந்த கைடன்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் நிறையா உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க. பி ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறப்போகுது, அழகான ஒரு வாழ்க்கை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்பணுங்க. நானும் அப்படி தான் ஃபஸ்ட்லலாம் நம்பலை. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்த்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினச்சி இப்படி தான் இருக்கணும் என் வாழ்க்கையை நினச்ச பாருங்க. அங்கே தான் வந்து அந்த அந்த நான் நினச்ச விஷயம் தப்பு. அந்த விஷயத்து பின்னாடி நான் போயிருந்தேன்னா எனக்கு வந்து வாழ்க்கையை தொலைச்சி நடுத்தெருவில் நின்றுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால் கடவுள் கொடுக்குற கிஃப்ட் என்றைக்குமே வந்து லேட்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே கடவுள் தான் இங்கே கொடுக்குறாரு. அவர் எது கொடுத்தாலும் அக்செப்ட் மோடுவாங்க, சரண்டர் மோடுவாங்க.
பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே அவர்ட்ட ஒப்படைச்சிருங்க. எந்த விஷயம் நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அவருக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ், நம்பர் கார்ட் கைடன்ஸ்னா, நீங்க சக்ஸஸ்க்காக பொறந்தவங்க. சக்ஸஸ் தான். அதை நோக்கி தான் பொறந்திருக்கீங்க. பர்ப்பஸ் உங்க லைஃப்ல கொஞ்சம் பர்ப்பஸ் இருக்கு. சேஞ்சஸ் நிறைய வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் மைக் வச்சு கத்த வேண்டியதான். ஏன்னா அதிகப்படியான கார்டில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. மேஜர் சேஞ்ச், பயங்கரமான சேஞ்ச் வருது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் எப்படி பொறுமையாக இருந்தேனோ, ஆனால் நானும் கொஸ்டின் கேட்டேன். எனக்குள்ளே கேட்டேன், என்னமோ வருதுன்னு. அது மாதிரி நீங்களாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சக்ஸஸ் நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போகுது. ஷிஃப்ட் ஒன்று வரப்போகுது உங்களுக்கு, மேஜர் ஷிஃப்ட். அதை வந்து தழுவி போங்க. பயப்படாதீங்க. 6 வந்துடுச்சா? 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகனோட அருள் இல்லாமல் ஒரு கார்டு முடியாது இல்லையா? பேலன்ஸ் கண்டிப்பாக. அதுதான் நம்ம எனர்ஜி கார்ட்லேயும் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் தேவை, அமைதி தேவை, கம்யூனிகேஷன் கண்டிப்பாக. பேசாத காதெல்லாம் இப்போ பேச நிறைய சப்போர்ட்டாக, நிறைய விஷயங்கள், சந்தோஷம், இணக்கம், ஸ்டெபிலிட்டியான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. அழகான நம்பருங்க இது வந்து என்னென்னா, ஒரு அமைதி உங்களுக்கு இப்போதைக்கு தேவை. கம்யூனிகேஷன் வருது, சப்போர்ட் வருது. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க காதல் அழகாக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு கார்டு தாங்க. சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி? எனக்கு செமையாக இருக்குது இன்றைக்கி வந்து முருகனோட அருளால் பயங்கரமாக. 6363 நம்பிக்கை வைங்க. இதுதான் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்துடுது இல்லை எனர்ஜி கார்டு. எனக்கு என்னென்னா, நான் இத்தனை கார்டு நான் எடுக்கிறேன்ல, எல்லாத்துலேயுமே 3லேயுமே வருது பாருங்கள். ஃபெய்த் வைங்க, நம்பிக்கை வைங்க, ஒரு மறுமீழ்ச்சி மாதிரி மீண்டு வாங்க. வாழ்க்கையிலேருந்து ஒரு புதக்குழியில் விழுந்துட்டீங்க அப்படின்னா வெளியில் வாங்க, கற்றுக்கிட்டு வெளியில் வாங்க. எப்படி வெளியில் வரணும்? புதக்குழியில் விழுந்துட்டா பாடத்தை கற்றுக்கிட்டு வெளியில் வரணும். அதை நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக ஆப்டமிசமாக இருங்க. எவ்வளோ திங்ஸு வந்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் எப்போயுமே விட்டுறக்கூடாது. நீங்கள் அடுத்தது லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். அப்பா, இது தாங்க எல்லாத்துக்கும் தேவை. நம்ம இதை பிடிச்சிட்டு தாங்க நிற்கிறோம். நம்ம ப்ரெசன்ட்லேயும் இல்லாமல் ஃப்யூச்சரை பற்றி பயம். அதனால் பாஸ்ட்டை தூக்கி போட்டுருங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டக்காக இருக்கா? ஃபர்கியூவ் பண்ணிடுங்க. வேணாம், நமக்கு நம்ம நலன் தான் நமக்கு முக்கியம். நம்மளை ஃபர்கியூவ் பண்ணுங்கள். நம்மளை காயம் கொடுத்தவங்கள ஃபர்கியூவ் பண்ணுங்கள். தூக்கி போடுங்க, மறந்துடுங்க. வேறு விஷயம் பாருங்கள். உங்களை ஏதாவது அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை நிறைய விஷயம் இருக்குங்க. இதை தாண்டி நிறைய ஒரு வேறு உலகம் இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கடவுள்கிட்ட சரண்டர் மோடுவாங்க. இப்போ எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை தான். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, அது எனக்கு தப்பாக போயிடுச்சு போல். அது எனக்கு என்னன்னு தெரியல, பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. பிஹைண்ட் த சீன் எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். நான் லைஃப்பை குறித்து மூவ் ஃபார்வர்ட் போகிறேன். எந்த விஷயமும் நான் அடாப்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஏற்றுக்கோங்க. சரண்டர் மோடுவாங்க. அப்போ நீங்கள் வரும்போது கடவுள் அழகாக உங்கள் வாழ்க்கையை அவர் ஹேண்டில் பண்ணுவாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்பா 100 தடவை படிச்சுட்டேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருது. கண்டிப்பாக நம்புங்க. அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதுக்குமே வந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க, சஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அழகாக இருக்குது. அலைன்மெண்ட் ஆகி வாங்க. பாடி, மைண்ட் அண்ட் சோல் அலைன்மெண்ட் ஆகி வாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைடன்ஸ் தாங்க. இந்த கைடன்ஸ்லாம் பிடிச்சி நம்ம அழகாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை அழகாக இருக்கும். அவர் செதுக்கி வச்ச மாதிரி அதுபடி போகணும். அவ்வளோதான். இப்போதைக்கு நான் எல்லா விஷயமே எதுனாலும் எங்கள் அப்பா தான், சிவாப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அம்மா தான், வராகி அம்மா. இந்த மாதிரி டிவைன் கிட்ட யூனிவர்ஸ் தான் என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாமே. அதிகப்படியாக அவங்கக்கிட்ட தான் பேசுவேன். அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்துருக்க, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். நான் சம்டைம்ஸ் யோசிச்சு பார்ப்பேன், நான் இதை ஆசைப்பட்டனே, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஐயோ, நரக வாழ்க்கையாக இருக்கே, நரக வாழ்க்கையாக இருக்குமே அப்படின்னு நல்லா தேங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஸோ நீங்களும் கடவுளை நம்புங்க. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நிச்சயமற்ற தன்மை. எதுவுமே என் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கல. நான் ஆசைப்பட்ட எந்த விஷயமும் என்னென்னா, ஏன்னா உங்களால் வந்து இப்போதைக்கு ஃப்யூச்சரை வந்து பார்க்க முடியல. அதை வந்து இந்த பர்சன் தான் நமக்கு லைஃப் லாங் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக அது இல்லைன்னோட எனக்கு எதுவுமே நிச்சயம் இல்லை. அதனால் அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. இதனால தான் நீங்கள் வெடிச்சிட்டே இருக்குது. இதனால தான் நீங்கள் ரொம்ப கவலையாகிறீங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ணி இந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த கண்ட்ரோல் பண்ணுற எந்த விஷயமும் நம்ம கையில் கிடையாது. அது என்ன, கடவுளோட விஷயந்தான் எல்லாம். தொடர்ச்சியாக வெடிக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் இப்போது வந்து சேட்னஸில் இருக்கீங்க. அது எல்லாமே அது ஒரு இன்னர் ஹீலிங் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகுது. இது சேட்னஸ், சோகமாக இருக்கிறதுக்கு இன்னரில் நிறையா ஹீலிங் உங்களுக்குள்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தாலே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமும் உங்களுக்கான ஸ்பேஸும் கொடுங்க.
நேரம் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் நிச்சயமாக கிடைக்கும். திரும்ப ஒரு புதிய ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எக்ஸாஷன் அப்படின்னா ஒரு வெறுமையான ஒரு தன்மை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை சுச்சுவேஷன். இது வந்து எதனால் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகள், அதான் நம்ம தேவையில்லாத போட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் நிறையா இருக்கிறனால தான் நமக்கு வந்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ரெஸ்ட்டு கொடுங்க, ரெஜுவினேஷன் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஓவர் ஒர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் தாண்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, பீஸ் கொடுங்க, பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வாங்க. மைண்டு கொடுக்குற அத்தனை விஷயம் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுங்க. அது ஒரு மாதிரி கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதனால் ஓவராக திங்கிங் பண்ணிட்டுருக்கோம், டைம் இருக்குதுன்னு சொல்லி பழசெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. விடுங்க, கடவுள்கிட்ட விடுங்க. எது நடந்தாலும் அவர் பார்த்துக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் கொண்டு வாங்க. ஃபெய்த்து தான் இப்போ வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிலீஃப். அதுதான் உங்களை வந்து ஒரு சலனமற்ற ஒரு தன்மை. இந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நடுக்கம் இருக்கக்கூடாது இல்லையா? பயத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக வந்து சக்ஸஸ் அடைய முடியாது. நம்பிக்கை வையுங்கள். பிரேக் த்ரூ கண்டிப்பாக திருப்புமுனை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க. அதுவும் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. இதில் தான் எனக்கு சக்ஸஸ் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் லிமிட்டேஷனே இல்லாமல் அழகான ஒரு சக்ஸஸ் இருக்குது. அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி வருவீங்க. சேலஞ்சஸ்லாம் சூப்பராக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபியரே இருக்காது உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு புதிய ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தான் சிம்பாலிசிங்காக இந்த கார்டு வந்திருக்கு. கரண்ட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் இப்போ படுற கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாதை தான். ஜாலி சூப்பருங்க. அழகான ஒரு கார்டுங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், உங்களை பேசாத காதல் உங்களை பற்றி என்ன மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குது, சேனலிங் ஆகிற மெசேஜஸ் என்ன, உங்கள் காதல் உங்களை பற்றி சொல்லாமல் மனசுக்குள்ளே ஒழித்து வைத்து கொண்டிருக்கிற சில சேனலிங் மெசேஜ். சேலஞ்சிங் மெசேஜ் கிடையாது, சேனலிங் மெசேஜ். அவங்க மைண்டில் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் வந்து சொல்ல முடியல. அவங்க மைண்டுக்குள்ளே போய் அவங்களோட எனர்ஜி மூலமாக இந்த சேனலிங் ஆகிற மெசேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம், கேட்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப அங்கேயே விட்டுறோம். அவங்களே பார்த்துக்கிட்டோம் அந்த மெசேஜஸை. நமக்கு தேவையில்லை. என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதில் வந்து இப்போதைக்கு நோ காண்டாக்டில் இருக்கீங்க, பேசல, அல்லது வந்து உங்களை வேணான்னு சொல்லி விட்டு போயிருந்திருக்காங்க அந்த பக்கம் அப்படின்னா நிறைய விஷயம் வருது. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ் ஹவு மச் ஐ ஃபீல் ஃபார் யூ. என்னால் வார்த்தைகளால் விளக்க முடியாது நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு காதல் வசனம். ஐ ஜஸ்ட் காண்ட் கெட் யூ அவுட் ஆஃப் மை ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அந்த நினைவிலேருந்து உன்னை நான் வந்து எடுக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் 24/7 உன்னுடைய நினைவாலே நான் வந்து செத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து எடுக்க முடியல அவங்களால. இப்போதைக்கு நோ காண்டாக்டில் இருந்தால் கூட உங்களோட நினைவுகள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டு, காண்ட் ஃபர்கெட் தட் மொமெண்ட். உங்களை பார்த்தோன்னே ஒரு காதல் வந்திருக்கும் தெரியுங்களா, இவங்க தான் நமக்கான ஒரு பர்சன் அப்படின்னு. பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் தெரியுங்களா. அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கிடையாது, நமக்கானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும் தெரியுங்களா. அது வந்து உங்களை பார்த்தோன்னே அது வந்து தோணியிருக்காட்டிருக்கு. ஐ ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் யுவர் தாட்ஸ் வாண்டட் மீ. நான் பல இரவுகள் வந்து தூங்கினதே இல்லை. தூக்கமே எனக்கு தெரியாது, தூக்கமே எனக்கு போச்சு. ஏன் அப்படின்னா உன்னுடைய நினைவுகள் தான் என்னை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஹாண்டட் மீ, என்னை விரட்டி அடிக்குது கோஸ்ட் மாதிரி. ஈவன் தோ வி ஆர் மைல்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து தொலை தூரத்தில் இருந்தால் கூட ஐ கேன் ஸ்டில் ஃபீல் யூ. நான் உன்னை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். லைக் யூ ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட நானும் கடல் தாண்டி மலை தாண்டி ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட நான் உன்னை ஃபீல் பண்ணுறேன். என் பக்கத்தில் நீ உட்காந்துருக்க. ரியலி ஐ மிஸ் யூ. நவ் ஐ நோ த வேல்யூ ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலாக அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஏதோ ஒரு பாட்டு எனக்கு தோணுது. ஆனால் வந்து கதை போமா என்ன வைரமென்று தெரிந்தும் நீ கையில் வைத்து காத்து கொண்டிருந்தேன், எங்கே போய், ஐயோ அந்த மாதிரி ஒரு நல்ல லிரிக்ஸுங்க, போட்டு கேட்குறேன். அந்த பாட்டு வேணால் கேட்டு பாருங்கள். வைரம்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஐ மிஸ் யூ ஸோ மச், இட் ஹர்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய மிஸ் பண்ணுறாங்கங்க உண்மையிலே. அந்த கதை போமா சாங் கேளுங்க. அந்த சாங்கில் வர லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும் கண்டிப்பாக. அது வைரத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஏங்கி பாடுவாங்க அந்த ஒரு ஹீரோ. ஓகே, அடுத்த கார்டு என்னென்னா, ஐ எம் சேஞ்சிங் மை பிஹேவியர்ஸ் தட் காஸ்ட்
அஸ் ப்ராப்ளம்ஸ். நமக்குள்ளே வந்து ப்ராப்ளம் விளைவித்து கொண்டிருந்த சில விஷயங்களை என்னுடைய பிஹேவியரை நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், நான் என்னையே மாற்றிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கிற விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், ஐ ஹாவ் பீன் டெலிபதிக்கலி கம்யூனிகேட்டிங். நான் வந்து ஃபோனில் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, வாட்ஸ்அப்பில் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, நேரில் தான் பார்த்து பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. டெலிபதிக்கலாக நான் உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன், உங்ககிட்ட நான் பேசுகிறேன், அது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து டெலிபதிக்கலாக பேசுகிறாங்க உங்ககிட்ட. அடுத்தது ஐ ஹாவ் பின் சர்ச்சிங் யூ இன் அவர் ஓல்டு மெசேஜஸ்லாம் எடுத்து வச்சு, அந்த சேட்டெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் பேசின வார்த்தைகள், போட்ட ஃபோட்டோஸ், உங்களுடைய பிரிவு அவங்களை பிரித்து வைக்கிது. யூ ஆர் அண்ட் டிவைன் ஏஞ்சல்ஸ் சைல்டு அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது அவங்களுக்கு. நீங்கள் தான் வந்து டிவைன்ஸ் ஏஞ்சலோட சைல்டு. அது ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே, லேடிஸாக இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து அவங்க கார்மிக் கிட்ட போய் அவங்க வந்து ஒரு டெவில் ஏஞ்சல் சைல்டுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அங்கே லெசன்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு லவ்வராக கூட இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வீட்லேயே அவங்க அம்மா அப்பா, இந்த மாதிரி கார்மிக்லாம் வந்து ஒரு ஒரு லவ்வராக மட்டும்தான் இருக்கணும், ஒரு தேர்ட் பார்ட்டி மட்டும், அது எது வேணாலும் இருக்கலாங்க. உங்களை பிரிக்கிற ஒரு விஷயம் அந்த கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யுவர் லவ் டேக்ஸ் மீ டு அனதர் வேர்ல்ட். உன்னுடைய காதல் என்னை வேறொரு உலகத்துக்கே கூட்டி சென்று விடும் அப்படிங்கிறாங்க. ஐ ஃபீல் நோ ஜாய் இன் மை லைஃப் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் நான் தற்போது அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான ஒரு கீதம் தாங்க. இதில் வந்து என்னென்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிறதும் புரியுது. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து நம்ம சில மந்த் எடுக்க போகிறோம், சில டேட் எடுக்க போகிறோம். அது மேரேஜ் டேட்டாகவும் இருக்கலாம், பர்த்டே டேட்டாகவும் இருக்கலாம், இது உங்களுக்கு கல்யாணமான நாளாகவும் இருக்கலாம். கல்யாணமானவங்களும் பார்க்குறீங்க இல்லையா, இதில் காதல் பண்ணுறவங்களும் இருக்கலாம். காதலில் ஃபஸ்ட்டு டே, அது ஃபஸ்ட்டு மந்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்து அந்த ஃபஸ்ட்டு மாதமும் இருக்கலாம், அல்லது வந்து ஃபஸ்ட்டு பிறந்தது, நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தாகவும் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதில் வந்து இது மட்டும்தான் ரெசனேட் ஆகும், இதில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ரெசனேட் ஆகும் அப்படின்னு கிடையாது. மேஜராக இந்த மந்த்து, மேஜராக இந்த டேட்டு, ஓகேவா? மற்றபடி இதில் வர லெசன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும். ஏப்ரல், ஆகஸ்ட்டு, அடுத்தது ஃபெப்ரவரி, நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர், மே, ஜூன், செப்டம்பர். ஓகே, ஓவராலாக படிச்சிடறேன். ஏப்ரல், ஆகஸ்ட், ஃபெப்ரவரி, அக்டோபர், மே, ஜூன், செப்டம்பர். ஓகே, இது எல்லாமே இந்த மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண டேயாக கூட இருக்கலாம். அடுத்தது வந்து என்ன டேட் அப்படின்னு பார்த்தா மேரேஜும் ஆகிருக்கலாம், பிறந்தவங்க இருக்கலாம். 3, 12, 21, 30, 2, 11, 20, 29, 7, 16, 25, அடுத்தது வந்து 8, 17, 26, 3, 12, 21, 30, 2, 11, 20, 29, 7, 16, 25, 8, 17, 26. ஓகேவா? இங்கிலீஷ்லேயும் படிச்சுட்டேன், தமிழ்லேயும் படிச்சுட்டேன். இப்போதைக்கு வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ரெசனேட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும். டைம்லெஸ் ரீடிங் தான் இது. எனர்ஜி வைஸில் எல்லாமே கனெக்ட் ஆகும். இதில் மேஜராக வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மேஜர் நம்பர்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். உங்களோட எனர்ஜி தான் எங்கே எனக்கு கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகும்போது கடவுள் கொடுக்குற மெசேஜஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஓம் சரவணபவா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். முருகனை பிடிச்சிக்கோங்க. 7 நாள் விரதம் இருந்து கடுமையாக எனக்கான ஒரு பதிலை கொடு, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடு, என் வாழ்க்கையை மாற்றுன்னு கடுமையாக உட்காந்து கேளுங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க நம்ம வாழ்க்கையை அழகாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருவாங்கங்க. வேறு யார்கிட்ட கேட்டாலும் மாற போகிறது கிடையாது. அடுத்தது சிவாப்பாக்கிட்டேருந்து நம்ம கைடன்ஸ் கேட்கலாம். செல்ஃப் கேர் கண்டிப்பாக. உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பாருங்கள், எல்லா விஷயத்தையும் ஒரு பிரேக் விட்டு எதையுமே சிந்திக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்லேருந்து பிரேக் பண்ணுங்கள். உங்களை மாற்றிக்கிறதுக்கு, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாற்றிக்கிறதுக்கு, உங்களுடைய மைண்டு, பாடி அண்ட் சோல் இதை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கான டைமுங்க. இது ட்ரூவாக ஸ்பெஷலான ஒரு டைம். நீங்கள் தான் பார்க்கணும். நான் ஆக்சுவலாக வந்து ஹனுமானோட ரீடிங் போடலான்னு பார்த்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாப்பா எடுத்தேன். சிவாப்பாக்குள்ளே ஹனுமான் வந்துட்டார் பாருங்கள், அழகாக. லார்ட் ஹனுமான் டெடிக்கேஷனாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி, கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி லார்ட் சிவாவை வந்து பிடிச்சிக்கோங்க. முருகனை பிடிச்சிக்கோங்க, ஹனுமானை பிடிச்சிக்கோங்க, சிவாஜியை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 3 பேரோட எனர்ஜி பயங்கரமாக இங்கே வந்திருக்கு.
இருக்குது. அஸ் யூ அண்டர்டேக் யுவர் எண்டோவர்ஸ் அப்ரோச் இட் வித் ஆனஸ்டி. எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மையோட, கண்ணியத்தோட, ஒரு பியூரிட்டியான ஒரு ஹார்ட்டோட ஹனுமான்ஜி எப்படி ராமனுக்காக இருந்தாரோ அதே மாதிரி உண்மைத்தன்மையாக கடவுள்கிட்ட நீங்கள் இருங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கங்கா டிவைன் இன்டர்வென்ஷன் தான். லார்ட் சிவாவை கும்பிடுங்க. அவரோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. இந்த கஷ்ட காலத்தில் லார்ட் சிவா தான் உள்ளே புகுந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி ப்ராப்ளத்தெல்லாம் பெருசாக்கி உடச்சி கெட்டவங்களை எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம பாடமாக கற்றுக்கும் போது, அவர் கையை பிடிக்கும் போது சூப்பரான வாழ்க்கையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது லார்ட் சிவாவை மிஞ்சின கடவுள் வேறு யாருமே கிடையாதுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் நடக்குமா, நடக்காதா, செய்யலாமா வேணாமா, இல்லை நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருந்த இப்போதைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, என் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, அது சரியாகுமா ஆகாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்குதுங்க. எஸ் கார்டு தான். தைரியமாக நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.